சரி, பிரம்மா 22ஆம் தேதி இன்னையிலிருந்து சென்னை மெட்ராஸில் அமைச்சராக இருக்கிறவன் எப்படி அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்கானா, இவனுக்கெல்லாம் 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுது, மண்டையில் பிடிச்சி ஆட்டுது. ஒருத்தன் கோயாமா ஒருத்தன் வழுக்கே உட்காந்துருக்கான். புரியா? 2 பேரும் தொலைஞ்ச இது ரிப்போர்ட்டு அந்நேரம் எடுக்கையில் ஐயா உட்கார்ந்துருக்காரு, மந்திரி நீ ஏன்டா பார்க்கல, அப்போ அவரை எதிர்த்து நீ நடத்துவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவனுக்கு வரும். முற்றுப்புள்ளி வரும் வராமல் வராது. அப்போ ஒரு செகண்டில் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஐயாட்ட மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு வேலை கொடுக்கட்டும் ஐயா அப்படின்னு கேட்டு முடித்த உடனே அவனுக்கு அந்த கணக்கு போட்டு முடித்த உடனே அப்போ எங்கெங்கே கைலாசத்தில் சேட்டை அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிடுவான். லாயர் பூரா வாடா உள்ளே வாடா, அரசியல்வாதியை இங்கே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்கானா ராஜபாளையம், அவனால செண்டா தூக்கி கடும் கோபத்தில் இருக்கான். ராஜபாளையத்தில் வழக்கறிஞர் பூரா இந்த எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அங்கே இருக்கான்ல ராஜபாளையம் தெக்குப்பாளையம், ஒரு முந்தா மாதிரி போவான், உடம்ப தூக்கி அப்படியே குளிக்கி போகிறான். எப்போ இன்னொரு கதையை கேளப்பா, நீதிமன்றம் கோர்ட்டில் கேளப்பா, டை அடித்து அப்படி இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாருங்க, பூரா அரசியல்வாதி டை அடித்து மண்டையில் டை அடித்து மீசைக்கு டை அடித்து அவன் வீட்டு குடும்பத்து பொண்டாட்டிக்கு டை அடித்து பிள்ளைக்கு டை அடித்து வாரான். அப்போ அந்த டை என்னன்னு தெரியுமா, சாக்கடை. அவன் எல்லா ஓட்டு முத்திரை வாங்குதான்ல, அவன் வீட்டில் கக்கூஸ் வச்சுருக்கத அள்ளி டை அடிக்கான். ஒரு அமைச்சர் டை அடித்தா 234 எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் டை அடிக்கான். இன்றைக்கி 22ஆம் தேதி இந்த கணக்கு போட்டாச்சு. டை அடித்து இப்போ பாரு சென்னை மெட்ராஸில் கக்கூசிலேருந்து அள்ளி டை அடித்து மண்டைக்கு டை அடித்து அவன் பொண்டாட்டிக்கு டை அடித்து புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் டை அடித்து போய் உட்காருதான். டைன்னா என்னன்னு தெரியுதாப்பா, கருப்பு மை. தமிழ் வார்த்தை கொடுக்கணும்ல, தமிழ் மொழி தாய்மொழி, தாய் இந்தியா நாடு, தமிழ் விவசாய மண்ணை அழிக்க வந்த பாய்ப்பே சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழித்து நாசம் பண்ணி கையெழுத்தை போடுறான்னு அதிகாரியை பூரா போட்டு உள்ளே வழக்காடுது. அந்த வழக்கை பூரா தூக்குவார், ஒரு பிட்டு கூட விட மாட்டார். செத்தட அதிகாரி பூரா, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா இன்னையோட உனக்கு 8 நாட்டு சனி பிடிச்சி என்கவுண்டரில் கொண்டு வந்து சேர்ப்பான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா, புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட. கைலாசத்தில் போடுதாரா அமைதியாக போங்கடா, புரியுதா? மற்றவனை மாதிரி பூரா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஆட பாடா. வீட்டில் ஆதார கார்டு ரேஷன் கார்டு கைரேகை போட்டார், கைரேகை பிடிக்கல, அப்படியே வீட்டில் வண்டி போர்வில் வீடு டேரை கெட்டு அவனு பூரா அடி குறுக்கெலும்பு. அந்த கம்பை உள்ள ஐயா அம்மா இருக்கிற இடத்துல பார்வதி பரமசிவம் எங்கள் அண்ணன் உட்கார்ந்த இடத்துல லத்தி காட்டினாரா, அந்த லத்தி கையில் இராணுவ முப்போட வீரர் கையில் இருக்கும். அடி குடுக்கலை குறுக்கெலும்பு ஒடிச்சு விடுவார். விவசாயம் பண்ணி ஏன்னா படைப்பார் சேட்டை பண்ணால் தண்டனை கொடுப்பார், படைப்பார் சேட்டை பண்ணால் தண்டனை கொடுப்பார். கடவுள் தான் கொடுக்க முடியும், வேறு யாரால் கொடுக்க முடியாது. அதனால தான் விரித்து போட்டு ஆடுதான். 22ஆம் தேதி சென்னை மெட்ராஸ் இன்னையிலேருந்து கூடுதலாக 8 நாட்டு சனீஸ்வரி பிடிச்சி ஆட்டுவான். 8 மணிக்கு கிளம்பிடுவான். டயத்தில் கிளம்பி எல்லாம் இப்போ போகும், படையெல்லாம் போய் வாக்கரிசி போட்டுருவாங்க. நெஞ்சில் வாக்கரிசி, வாயில் வாக்கரிசி, உச்சி தலையில் வாக்கரிசி, அவன் உயிர் தடத்தில் வாக்கரிசி. இப்போ என்னன்னு தெரியுதா, இதில் பல சிக்கல் அவனுக்கு வரும், பல நோய் வரும். இந்த பேய்களுக்கு போனால் பல சிக்கலில் உள்ளே மாட்டி எல்லாம் ஐயா அள்ளிட்டு வந்துடுவார். அதாண்டா வாக்கரிசி. முக்கால் சத்தியம். பூமி அழிக்க வந்த பாய் பேலை எல்லா நாடையும் திரட்டி கொண்டா ஓடியா உன்னை வச்சு தான் முடிக்கணும். இது இப்போ வர்றது சென்னை மெட்ராஸுக்கு அனைத்து கொடியை தூக்கணுமே அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வருவான் சென்னை மெட்ராஸுக்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் இன்னையோட பீஸை உருவிடுவார். இனிமேல் சேட்டை பண்ணுற உள்ள நீதிமன்றத்துக்கு உள்ளே ஏற்றி உள்ள செயலறையில் அது செயலறையில் போவேல கேஸ் இருக்குது. இவன் மேலே 10 கேஸ் 50 கேஸ் இருக்கல, அந்த கவட்டை கம்பை கசக்கி விட்ருவாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த கோழி குண்டை கசக்கி விட்டு உள்ளே தள்ளுவாங்க. அப்படியே உள்ளே போய் சொரிஞ்சிட்டு கிடக்கணும். அதாண்டா தண்டனை. முக்கால்